ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே, உயிர்க்கு உயிரான பரமசிவமே, வேதபுரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, உயிர்க்கு உயிரான பரமசிவமே. அருமறை ஆரங்கமெல்லாம் அறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமிலை என்று உணர்த்திடவே குரவனாகி பெரு முனிவர் நால்வருக்கும் பேசாமல் இருந்து உணர்த்தி பிரமை தீர்த்த தரு நிழலில் இருந்து அருளும் தட்சிணாமூர்த்தி பதம் தலைமேற்கொள்வாம், தட்சிணாமூர்த்தி பதம் தலைமேற்கொள்வாம். குரு அருளாலே சத்குருவாம் ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தா மகா சுவாமிகளின் மலர்பாதம் பணிதல் நம் கடனே. மெய்ஞானத்தை உணர்த்த வந்த மெய்ப்பொருள், மெய்வருத்தம் பாராமல் உழைத்த உத்தமர், மானிட பிறப்பெடுத்தார் பல சிந்தனை ஊற்றுகளின் பிறப்பிடமானார். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் மறந்தும் மறக்காத ஞான செல்வமாய், புலமையின் திருவுருவாய், எளிமையின் மறு உருவாய், வாழ்க்கை வழிகாட்டி நற்குணங்கள் பல ஊட்டி, அறிவு மனம் கமல தினம் தினம் அருள் கூட்டினார். நிறம் மாறா அவர் சொல் திறத்தாலே நம் தரம் கூட்டினார். மெய்ஞானம் காண மாநிலம் எங்கும் மறைமொழிகளை மக்கள் மனம் கவரும் வண்ணம் மகத்தான சொற்பொழிவுகள் ஆற்றினார். அறத்தை சொல்வதையே தம் வாழ்வின் வரமாய் வீழ்நாள் படாமல் நன்றாற்றி நம் வாழ்நாள் வழியடைத்தார். தம் ஞானத்திறத்தாலும் சொல் இனிமையாலும் உண்மையின் உள்ள வலிமையினாலும் உலகம் போற்றும் உத்தமராய் வாழ்ந்தார். நல்லதொரு வீணையாய் நயம்பட வேத கீதம் இசைத்தார். நாற்றிசையும் சங்கநாதம் என ஒழித்தார். நன்மக்கள் பலரை ஈர்த்த நாம் சத்குருநாதர் பிரம்மலீனராய் பரபிரம்மமாய் ஆகியிருந்தாலும் அருள் திருவுருவாய் ஆதிகுருவின் திருவடி பார்த்து எழுந்தருளிருக்கும் அவரின் பொன்னடிகளை ஆராதித்து அமைதியான ஆனந்தம் பெறுவோம் வாருங்கள். பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா மகா சுவாமிகள் 4ஆம் ஆண்டு குரு பூஜை விழா சித்திரை மாதம் 27 சனிக்கிழமை 10/5/2025 அன்று நடைபெற உள்ளது. மெய்யன்பர்கள் அனைவரையும் பேரன்புடன் அழைக்கிறோம். ஹரி ஓம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.